பொதுவாவே என்ன அப்படின்னா, நமக்கு வெயில் காலம் அப்படின்னு வருது இல்லைங்களா? வெயில் காலத்துல நமக்கு ஜோதிட ரீதியா எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, சித்திரை மாசத்துல தான் நமக்கு எப்பவுமே அந்த ஏப்ரல், மேல தான் நமக்கு ரொம்ப அதிகப்படியான வெயில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ தமிழ் மாதம் பிறந்து, சித்திரை மாசம் பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் வரக்கூடிய காலகட்டம் தான். அஸ்வினி 4ஆம் பாதத்துக்கு சூரியன் வரக்கூடிய காலகட்டம் தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோகிணி 1ஆம் பாதம் வரைக்கும் சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருந்து ரோகிணி 1ஆம் பாதம் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் தான் கத்திரி வெயில் அதிகமா இருக்கும். சோ உஷ்ணமான காலகட்டங்கள். சோ அப்ப கர்ப்பிணி பெண்கள் வெளியில வர்றது, இல்ல பச்சிளம் குழந்தைகள வெளியில கூட்டிட்டு வர்றது, வயதானவர்கள் வெளியில வர்றது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சூரியனுடைய நவகிரகங்களுக்கு குடும்ப தலைவனா இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா, அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த கத்திரி வெயில், அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம்.